Happy Women's Day to you. Welcome to Harish Vlogs. ஆணும் பெண்ணும் சமமா? ஆமா. இல்ல. ஏன்? ஏன்னா, பொண்ணுங்க வேற விஷயத்துல வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கும். மென்னுக்கு வேற விஷயத்துல சூப்பர் பவர் இருக்கும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் மென் வந்து பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. உமன் வந்து மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸோ அதுல டிஃபரன்ஸ் இருக்கு. நான் ஃபீல் பண்றேன் லேட்டா. ஆணும் பெண்ணும் சமமா? ஷூர் கண்டிப்பா. இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி சிச்சுவேஷன். சிச்சுவேஷன் இல்ல. ஆணும் பெண்ணும் சமமா? ஹைப்போதெட்டிக்கல் क्वेश्चन தான். ஆனா ஆ, ஓகே. ஆணும் பெண்ணும் சமமா? கிடையாது. நீ பயாலஜிக்கு ஈக்குவாலிட்டின்னு பேசலாம், ஃபெமினிசம் பேசலாம். பட் பயாலஜிக்கலா கிடையாது. ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யுது. அது இப்போ பயாலஜிக்கல விட்டுருங்களேன். எக்ஸப்ட் பயாலஜிக்கலி ஆணும் பெண்ணும் சமமா? கண்டிப்பா. ஒவ்வொருத்தவங்க யூனிக்கா இருக்கும். எல்லாரோட மைண்ட் செட்டும் வேற வேற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே யூனிக்கா இருப்பாங்க. ஸோ ஆணும் பெண்ணும் சமமா? ஈக்குவல் தான். ஈக்குவல். ஆணும் பெண்ணும் சமமா? ஆமா. கண்டிப்பா சமம். அது வந்து பயாலஜிக்கலா கிடையாது. ஒரு உயிரியல் அடிப்படையில பார்க்குறப்போ, உடல் அமைப்புகள பார்க்குறப்போ நெறைய வித்தியாசங்கள் இருக்கு. அது சம்மந்தமா பார்க்கும்போது நம்ம உடல் அப்டின்னா அது மனத்தோட தொடர்புள்ளது தானே. மனசுக்கும் அந்த வித்தியாசங்கள் கண்டிப்பா வேறுபாடு இருக்கும். கண்டிப்பா. ஆணுக்கும், பெண்ணுக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. மேலோட்டமா வேற ஒரு ரீதியில பார்க்குறப்போ அது சமம்னு சொல்லலாம். நம்மளுடைய சமூக நடவடிக்கைகள்ல அத சமமா பார்க்கணும். ஆனா பயாலஜிக்கல் அடிப்படையில அதுக்கு வித்தியாசங்கள் நெறைய இருக்கு. ஹாரிஷ் இதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க. நானே சில்ட்ரை செதற விட்டேன். அப்புறம் ஏன் டைவர்ஸ் ஆனா வந்து ஆண்களோட பாய் சொத்து வந்து பெண்களுக்கு போகுது? ஆமா. மேபி இப்போ நான் ஜென்ரலா காமனா இருக்கிறத சொல்றேன். இப்போ பொண்ணு நான் ஒர்க் பண்ணல அப்டின்னா கொஸ்டின் வராது. இப்போ நான் எங்க அப்பா, அம்மா வீட்ல இருக்கனோ, இல்ல கல்யாணம் ஆகி இன்லாஸ் வீட்டுக்கு போனாலும், நீ ஏர்ன் பண்ணணுன்ற கொஸ்டின்ஸ் வந்து வராது. மேபி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கலாம்னு சொல்லி ஆலிமோனி குடுக்கலாம். பட் மே வேணாம். வேணாம். மேபி நான் இப்போ எனக்கு சப்போஸ் மேரேஜ் ஆகி நான் டிவோர்ஸ் ஆகிட்டேன் அப்டின்னா, ஈவன் தோ நான் ஒர்க் பண்ணலனாலுமே நான் அவங்க கிட்ட டிபெண்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். எனக்கு எந்த ஆலிமோனியும் வேண்டாம். நான் இண்டிபெண்டன்ட்டா தான் இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அந்த லா பத்தி என்ன? அது தப்பு தான். அவங்க டிவோர்ஸ் மேபி இப்போ பையன் மேல தான் தப்புன்னு இல்ல. பொண்ணு மேலயும் தப்பு இருந்து போகலாம். அப்போ இப்போ எனக்கு என் ஹஸ்பண்ட பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் வரேன். அப்ப எந்த பொண்ணுமே வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு ஆலிமோனி குடுக்கணும்னு இல்லையே. ஹஸ்பண்ட் தானே குடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அது ராங் தான். அது ராங் தான். ஈக்குவலா தான் இருக்கணும். அந்த இடத்துல நான் அகைன்ஸ்டா தான் இருப்பேன். யாருக்கு அடிச்சாலும் வலிக்க தான் செய்யும். எனக்கு அடிச்சது நான் பொண்ணுன்றனால நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அதில நான் கேதர் பண்ணிக்க முடியாதுல்ல. யாரா இருந்தாலும் அடிச்சா வலிக்க தான் செய்யும். ஹர்ட்டா இருக்கட்டும், ரெஸ்பான்சிபிலிட்டீஸா இருக்கட்டும், அது ஈக்குவலா தான் இருக்கணும். பொண்ணுங்கிறனால வந்துட்டு ஒரு விதத்திலயும், பையன்றனாலயும் ஒரு விதத்திலயும் இருக்கக்கூடாது. 2 பேரும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் எடுத்துக்கணும். அது எதுவா இருந்தாலும் சரி. தட்ஸ் a ஸ்வீட் ஆன்சர். சரி, நீங்க சமம்னு சொன்னீங்கல்ல. ஆமா. அப்புறம் ஏன் டைவர்ஸ் ஆனா ஆணோட பாய் சொத்து பெண்களுக்கு போகுது? தெர்லா. நீங்க? அப்புறம் ஏன் டைவர்ஸ் ஆனா ஆண்களோட பாய் சொத்து பெண்களுக்கு போகுதுன்றாங்க? நோ ஐடியா. யூ டூ நோ ஐடியா. ஆக்சுவலி அப்படி ஒரு லா இருக்கு. அதனால தான் கேட்டோம். அப்புறம் ஏன் கோர்ட்ல டைவர்ஸ் ஆனா ஆண்களோட பாய் சொத்து பெண்களுக்கு போகுது? அப்புறம் ஏன் டைவர்ஸ் ஆனா ஆண்களோட பாய் சொத்து பெண்களுக்கு போகுது? ஆணும் பெண்ணும் சமம்னா? நோ ஐடியா. ஆமா அதேதான். நோ ஐடியா. ஓகே. அப்புறம் ஏன் டைவர்ஸ் ஆனா ஆண்களோட பாய் சொத்து பெண்களுக்கு போகுது? நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த சில்ட்ரன்ஸ் வந்துட்டு மோரோவர் கோர்ட் வந்துட்டு அம்மா கிட்ட தான் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. நெறைய அம்மாக்கள் வந்து வேலைக்கு போறதில்ல. அதனால அந்த குழந்தைங்கள வளர்க்கறக்காண்டி, அவங்க எஜுகேஷன் பர்ப்பஸக்காண்டி மேபி இருக்கலாம் ரீசன்ஸ். பட் ஆனா இப்ப நெறைய பேர் அத மிஸ்யூஸ் தான் பண்றாங்க. ஓகே. குழந்தை இல்லைன்னாலும் ஹஸ்பண்டோட பாய் சொத்து பெண்களுக்கு தான் வரும்ன்றாங்க. அதுக்கு என்ன? அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது எனக்கு தெரிஞ்சு அது ராங் தான். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒத்துக்க கூடாது அதுக்கு. அவங்க கோர்ட் வந்துட்டு ஈக்குவல் ஷேர் பண்ணணும். இல்ல குடுக்கக்கூடாது தான். அதேதாங்க. பிகாஸ் லைஃப்ல பொண்ணுங்க தனியா ஷைன் பண்ண முடியுது. பட் ஹஸ்பண்ட்ஸோட ஃபேமிலியோட இருக்கணும்னு தானே எல்லாரும் நினைப்பாங்க. நான் என்ன நினைக்கிறேன், டிவோர்ஸ் பதிலா சேர்ந்து இருக்கிறது பெட்டர். ஓகே. தட்ஸ் a சேஃப் ஆன்சர். அப்புறம் ஏன் கோர்ட்ல டைவர்ஸ் ஆனா ஆணோட பாய் சொத்து பெண்களுக்கு போகுது? கண்டிப்பா பெண்களுக்கு வந்து இன்னைக்கு நெறைய சுதந்திரம் கிடைச்சிருக்கு இல்லையா?
அவங்க சொந்தமா வாழணும்னு நினைக்கிறாங்கல்ல. நிறைய வேலைக்கு போறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, அவங்க சொந்த கால்ல நிக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தேவைகள் நிறைய இருக்கு. அப்போ தேவைகள் வந்து ஆண்களுக்கு மட்டும் இல்ல, பெண்களுக்கும் இருக்கிறதுனால, ஒரு டைவர்ஸ்ன்னு வந்துட்டா கண்டிப்பா அவங்களுக்குன்னு ஒரு ஜீவனம் வந்து கண்டிப்பா தேவைப்படுது. சப்போஸ் தொழில் இ இ தெரியாத பெண்களுக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கான ஒரு ஆதாரமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. வேலைக்கு போகாத பெண்ணுக்கு பாதி சொத்து போறது ஓகே. பட் வேலைக்கு போற பெண்ணுக்கு அந்த சொத்து போய் சேரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சேரணும். ஏன்னா, இன்னைக்கு அந்த உரிமைய வந்து இன்னைக்கு பெண்கள் அடைஞ்சுட்டாங்க. அடைஞ்சுக்கிட்டு வர்றாங்க. சட்டத்துல அதுதானே சொல்லுது இப்போ. கண்டிப்பா அது வேணும். நாங்க அதத்தான் ஏத்துக்கிறோம். சட்டம் அப்படி சொல்லுது. நீங்க அத முழு மனசா ஏத்துக்கிறீங்க. கண்டிப்பா ஏத்துக்கிறோம் நாங்க. ஹாரிஷ் இந்த கொஸ்டினை காமனாக தான் கேட்டா ஒரு சில கேசஸ் மட்டும் தான் இது அப்ளிகபிள் ஆகும். எல்லா கேசஸ்லையும் இது அப்ளிகபிள் ஆகாது. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஹாரிஷ் vlogs. நன்றி.